யாரும் என்னை ஏமாற்றினால் நான் ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை. நான் அவர்களை அதிகமாக நம்பினேன் என்று அர்த்தம். ஏமாற்றப்பட்ட ஒருவரின் மனநிலையை விளக்குகிறது. பொதுவாக நாம் ஏமாற்றப்படும்போது நான் முட்டாள், ஏமாந்து விட்டேன் என்று எண்ணுவோம். ஆனால் இந்த கூற்று அந்த எண்ணத்தை மாற்றுகிறது. யாரோ ஒருவர் நம்மை ஏமாற்றினால் அது நம்முடைய புத்திசாலித்தனமின்மையை குறிக்காது. மாறாக ஏமாற்றியவரின் தந்திரத்தையும் நேர்மையற்ற தன்மையையும் அது காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்டவர் தன்னை குறைத்துக் கொள்ள வேண்டியதில்லை என்று இது உணர்த்துகிறது. நான் அவர்களை அதிகமாக நம்பினேன் என்று அர்த்தம். ஏமாற்றத்திற்கான உண்மையான காரணத்தை விளக்குகிறது. ஏமாற்றப்பட்டவர் ஏமாளி அல்ல, மாறாக அவர் ஏமாற்றியவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த நம்பிக்கை என்பது ஒருவரின் நல்ல குணத்தை காட்டுகிறது. அதாவது ஏமாற்றப்பட்டவர் மற்றவர்கள் நேர்மையானவர்கள், நல்லவர்கள் என்று நம்பும் ஒரு தூய்மையான மனம் கொண்டவர். இது ஏமாற்றியவரின் தவறை மட்டுமே சுட்டிக்காட்டுகிறது. ஏமாற்றப்பட்டவரின் நல்ல குணத்தால் விளைந்த ஒரு விரும்பத்தகாத விளைவு இது. சுருக்கமாகச் சொன்னால் இந்த வரிகள் ஏமாற்றப்பட்ட ஒருவரின் மனவேதனையை குறைத்து தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க உதவுகின்றன. ஏமாற்றம் என்பது நம்முடைய குறைபாடு அல்ல, அது நாம் மற்றவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் விளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.